ஹலோ கைஸ், நம்ம ஒரு நாள் சாப்பிடாம இருந்தாலே நம்ம உடம்பெல்லாம் ரொம்பவுமே டயர்டா இருக்கும். ஹெல்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வீக் ஆயிரும். ஒரு நாள்லயே தலைவலியில இருந்து எல்லாமே வந்துடும் சாப்பிடாம இருந்தா. ஆனா ஒரு மனுஷன் 21 நாள் சாப்பிடாம வேற தண்ணியை மட்டும் குடிச்சு உயிர் வாழ்ந்தான்னு சொன்னா நம்ப முடியுதா? அதுவும் தண்ணி எல்லாம் லிட்டரு கணக்கா குடிக்கல, சொட்டு சொட்டா விடுற சின்ன சின்ன டிராப்பை பாத்தீங்கன்னா குடிச்சுதான் அவன் உயிர் பொழைச்சிருக்கான். இது உண்மையான கதையா இல்லையா அப்படின்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கடைசியில பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு ஷாக் இருக்கு. இது உண்மைதான் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுவோமா இல்லையான்னு நீங்க கடைசியில பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற, அதெல்லாம் பண்ணுவாங்க. நீ போத்திட்டு கிளம்புடா. ரைட் விடு. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்தியாவில் மேக்ஸிமம் நிறைய பேர் ஒரு வாரம் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ரெக்கார்டு இருக்கு. அவங்கெல்லாம் ரொம்பவுமே வறுமையில இருந்து தான் இந்த மாதிரி சாப்பிடாமலாம் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க உயிர் பார்த்தீங்கன்னா சர்வே ஆகிட்டு தான் இருக்கு இன்னும் இந்த உலகத்தில். அதே மாதிரி தான் 1981 ஆஸ்திரேலியாவில் ஒரு மனுஷன் ஆண்ட்ரூ அப்படின்ற ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஜெயிலில் அடைக்கிற அளவுக்கெல்லாம் பெரிய குற்றம்லாம் படல. இவர் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பில்டிங் ஒர்க்கர் தான். அவர் சின்ன சின்ன தப்பு தான் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அவரை ஜெயில தூக்கி அடைச்சிடுறாங்க. அடைச்சதை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க மறந்து அவர் அந்த ஜெயிலே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 21 நாள் கழிச்சு வந்து ஜெயில திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தலைவன் உள்ள இருக்கா. அதுவும் பாத்தீங்கன்னா உயிரோட இருந்திருக்கான். அதை பார்த்த போலீஸ் சயின்டிஸ்ட் ஏன் இந்த உலகமே கூட ஆச்சரியப்பட்டுச்சு, எப்படிடா இவன் ஒருத்த உயிர் வாழ்ந்தா அப்படின்ட்டு. அப்புறமா போலீஸ் விசாரணை பண்ணும்போது அவன் சொல்றான், இந்த வால்ல பாத்தீங்கன்னா ஒரு கிராக் இருக்கு. அந்த கிராக்கோட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிராப் தண்ணி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதை தான் லிக் பண்ணி குடிச்சுதான் நான் இவ்வளவுக்கு ஏதோ கொஞ்சம் என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இருந்தாலும் சாப்பாடு இல்லாம எப்படிடா இவ்வளவு நாள் இவன் உயிரோட இருந்தா அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா ரிசர்ச்சுக்குள்ளே இறங்குறாங்க. 2 நாள் சாப்பிடாம இருந்தா நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் எனர்ஜி பாத்தீங்கன்னா கம்மியாகும். அதுக்கப்புறமா ஃபேட் லாஸ் ஆகும். நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வெயிட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு சத்து இல்லாதது அந்த உடம்புக்கு நம்ம பாடியில இருந்து சின்ன சின்ன சத்துக்கள்லாம் அது எடுத்துக்கிட்டோம். பாடி பார்த்தீங்கன்னா சர்வே மூடுக்கு போயிடும். இப்படிதான் அவரு கொஞ்ச நாளாவே உயிர் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா சயின்டிஸ்டா சொல்லுவாங்க, இவருக்கு பாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வீக்கா இருக்கு. இருந்தாலும் இவரோட மைண்டு மட்டும் வீக்கா இல்லை. அவரோட மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு, உயிர் பொழைச்சிருக்கு அப்படின்ட்டு. அதனால அவரோட பாடியிலேயே சர்வே மோடு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிருக்கு. என்னதான் 21 நாள் சாப்பிடாம இருந்தாலும் பாடியில பார்த்தீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா வெயிட்டை இழந்துடுறாரு. வெயிட் மட்டும் அவரோட பாடியில நிறைய ஆர்கன்ஸும் பாத்தீங்கன்னா பெர்மனண்டாவே டேமேஜ் ஆகிருது. அதுக்கப்புறமா 21 நாள் சாப்பிடாம இருந்து அப்படின்ட்டு ஈஸியா போராட்டி போட்ட ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த கதையில இருந்து நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவரோட பாடி பாத்தீங்கன்னா அவரோட மைண்ட் கண்ட்ரோல்ல இருந்தனாலதான் அவர் அவ்வளவு நாள் உயிரோட இருந்தாரு. அவரோட மைண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்து. அதே மாதிரி உங்க மைண்ட் செட்டையும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. உங்களாலையும் கண்டிப்பா முடியும். இவன் சொல்ற மாதிரி உங்களால எல்லாமே முடியும். அதனால சாதிச்சு காட்டுங்க. அவன் சொன்ன மாதிரி எல்லாமே உங்களால முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.